ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் பாஸ்போர்ட் ஓல்டு பாஸ்போர்ட்டில் இருக்கிற சிக்னேச்சர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப தெளிவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சிருக்கிற ப்ரௌசரில் கூகுள் ஓப்பன் பண்ணிடுங்க. கூகுளில் பாஸ்போர்ட் சேவா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அஃபீஷியல் வெப்சைட் பாருங்கள். பாஸ்போர்ட் india.gov.in அப்படிங்கிற கவர்மெண்டோட அஃபீஷியல் வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணது இந்த மாதிரி உங்களுக்கு மெனு காட்டும். இந்த மெனுவை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல லாகின் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த லாகின் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி உள்ள போனதும் உங்களுக்கு இந்த மாதிரி லாகின் ஐடி கேட்கும். ஸோ லாகின் ஐடி எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி போய் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு தனியா வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த பார்த்து உங்க லாகின் ஐடியை கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னுடைய லாகின் ஐடியை டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு கீழே கண்டினியூன்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த கண்டினியூ அப்படிங்கறத கிளிக் பண்ணதும் பாஸ்வேர்டு கேட்கும். இல்ல அப்படின்னா ஓடிபி மூலியமாவும் நீங்க சைன் அப் பண்ணலாம். ஸோ இப்போ ஓடிபி அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா கெட் ஓடிபி அப்படின்னு கொடுத்ததுமே நீங்க கொடுத்திருக்க ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்க என்ட்ரி பண்ணி சைன் இன் பண்ணலாம். ஸோ எனக்கு பாஸ்வேர்டு தெரியும், அதனால பாஸ்வேர்டை செலக்ட் பண்ணி பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணி சைன் இன் அப்படிங்கறது கொடுக்குறேன். கொடுத்தது பாருங்க உங்களுக்கு லாகின் ஆயிடுச்சு. லாகின் ஆனதுக்கு அப்புறம் இந்த லெஃப்ட் சைடு பாருங்க சர்வீஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த சர்வீஸ் அப்படிங்கறத தான் நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணணும். ஸோ நான் அப்படி சர்வீஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணி ஓபன் பண்றேன். ஸோ சர்வீஸ் அப்படி கிளிக் பண்ணி ஓபன் பண்ணது இந்த இடத்துல பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் ரீஇஷ்யூ பாஸ்போர்ட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. ஸோ அப்படின்னு இருக்கிறத நான் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்றேன். இந்த இடத்துல உங்களுக்கு நீங்க எதுவுமே கொடுக்க வேணாங்க. நீங்க ஸ்கிப் ஃபார் நவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க கிளிக் பண்ணி ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸோ ஸ்கிப் கொடுத்துட்டு நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் ஆபீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிருக்கும். இது எப்படி செலக்ட் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆரம்பத்துல ஐடி ஓபன் பண்ணும்போது பாஸ்போர்ட் ஆபீஸ் நீங்க செலக்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த ஆபீஸ் தான் இதுல செலக்ட் ஆயிருக்கும். இதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதை கரெக்டா நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். இதுல நெக்ஸ்ட் அப்படிங்கறது கொடுத்துருங்க. இப்போ இந்த பேஜ்ல என்ன பண்ணுங்க, ரீஇஷ்யூ அப்படிங்கறத செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த சேஞ்ச் இன் எக்ஸிஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை டிக் பண்ணுங்க. டிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா என்ன காரணத்துக்காக நீங்க பாஸ்போர்ட்ல சேஞ்ச் பண்றீங்க, ஆல்ரெடி இருக்கிற பர்சனல் டீடைல்ல சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம டிக் பண்ணிக்கிறோம். ஸோ என்ன சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குது. ஸோ இதுல என்ன பண்ணுங்க, உங்களுடைய சிக்னேச்சர் தப்பா இருந்துச்சு அப்படின்னா உங்க சிக்னேச்சருங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி நீங்க ஒரு சிக்னேச்சர் அப்டேட் பண்ணி உங்க பாஸ்போர்ட் புது சிக்னேச்சரோட வரும். ஸோ அதே மாதிரி இதுல வந்து உங்களுக்கு அட்ரஸ் போஸ்ட் நேம் ரெண்டுமே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ரெண்டுமே நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல சிக்னேச்சர் சேர்த்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்க ஒரு ரீசனுக்காக மட்டும் நீங்க அப்ளை பண்ண தேவையில்லை. உங்களுக்கு என்னென்ன இதுல சேஞ்ச் பண்ணணுமோ அந்த ரீசன் எல்லாம் நீங்க இதுல செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரே டயத்துல ஒரே அப்பாயின்மெண்ட்ல நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதுல நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரூஃப் மட்டும் உங்கள்ட்ட கரெக்டா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ பழைய பாஸ்போர்ட்ல இருக்கிறதுல எது இதுல உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்க இதுல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதுல வந்து ஒவ்வொரு செலக்ஷனுக்கும் ஒவ்வொரு சேஞ்சஸ்க்கும் எப்படி அப்பாயின்மெண்ட் போடுறது, என்னென்ன ப்ரூஃப் வேணும், என்ன ப்ரொசீஜர், எப்படி கம்ப்ளீட் பண்ணி பாஸ்போர்ட்டை சூப்பரா நம்ம எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன். ஒவ்வொன்றுக்குமே நான் வீடியோ போட்டிருக்கேன் தனித்தனியா. வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பிளேலிஸ்டுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பிளேலிஸ்ட் ஓபன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள பாஸ்போர்ட் அப்படின்னு பிளேலிஸ்ட் இருக்கு, அதை ஓபன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிட்டு நம்ம பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நார்மலுக்கு டிக் பண்ணிக்கோங்க. தக்கல்ல டிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபாஸ்டா வரும், ஆனால் ஃபீஸ் அதிகம். ஸோ அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் பேஜஸ் பாருங்க. உங்களுக்கு 60 வேணுமா 36 வேணுமாங்கிறாங்க. நீங்க அதிகமாக டிராவல் பண்ணீங்க அப்படின்னா 60 பேஜ் செலக்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு நார்மலே போதுன்னா 36 செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க கொடுங்க. போனது பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு கிவன் நேம் அண்ட் சர் நேம் அப்படின்னு கேக்குது. கிவன் நேம் அப்படிங்கிறது உங்களுடைய நேம் என்ன நேமோ உங்க ப்ரூஃப்ல ஆதார் கார்டுல எப்படி இருக்குதோ அதே மாதிரி நேம் ஃபுல்லா என்ட்ரி பண்ணிருங்க. சர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ஃபாதர் நேம் என்ட்ரி பண்ணிருங்க. ஃபாதர் நேம் எப்படி உங்க ப்ரூஃப்ல இருக்குதோ அதே மாதிரி என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து உங்களுடைய ஜெண்டர் மேலா ஃபீமேலாங்கிற செலக்ட் பண்ணிருங்க. அடுத்து பாருங்க வேற எது நேம் இருக்கான்னு கேக்குறாங்க. வேற எது நேம் இருந்துச்சு அப்படின்னா எஸ் அப்படின்னு கொடுங்க, இல்லாட்டி நோ அப்படின்னு கொடுங்க. ஸோ என்கிட்ட வேற எது நேம் கிடையாது, அதனால நோ அப்படிங்கறது கொடுத்துறேன். இதுக்கு முன்னாடி நீங்க நேம் சேஞ்ச் பண்ணிருக்கலாம்னு கேக்குறாங்க. ஸோ நோ அப்படின்னு கொடுத்துறேன். டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கேக்குறாங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல டைப் பண்ணிருங்க. நீங்க எந்த இடத்துல பிறந்தீங்கன்னு கேக்குறாங்க. நீங்க பிறந்த ஊரை நீங்க அதாவது பர்த் சர்டிபிகேட்ல உங்க ஊர் இருக்கும். ஸோ அந்த ஊரை இந்த இடத்துல டைப் பண்ணிருங்க. அடுத்து இதுல போனீங்க அப்படின்னா நீங்க மேரிடா டிவோர்ஸா சிங்கிளா அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னமோ மேரிட் ஸ்டேட்டஸ் என்னமோ அதை நீங்க இதுல செலக்ட் பண்ணிருங்க. அடுத்து நீங்க இந்தியா அவுட்ல பிறந்தீங்களான்னு கேக்குறாங்க. ஸோ நான் இந்தியால தான் பிறந்தேன், அதனால நோ அப்படிங்கறத கொடுக்குறேன். அடுத்து இந்தியால நீங்க எந்த ஸ்டேட்ல பிறந்தீங்கன்னு கேக்குறாங்க. ஸோ நீங்க பிறந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிருங்க. அடுத்து நீங்க பிறந்த டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு கேக்குறாங்க. நீங்க பிறந்த டிஸ்ட்ரிக்டையும் செலக்ட் பண்ணிருங்க. அடுத்து இந்தியால உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் எப்படி கிடைச்சிச்சுன்னு கேக்குறாங்க. பை பர்த்லேயே கிடைச்சனால நான் பர்த் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து உங்களுடைய பேன் நம்பர் ஓட்டர் ஐடி என்ட்ரி பண்ண சொல்றாங்க. ரெண்டும் என்கிட்ட இல்ல, இருந்தா கொடுக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். ஸோ அதை அப்படியே விட்டுறேன். அடுத்து உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்கறாங்க. நீங்க என்ன வேலை பாக்குறீங்களோ அந்த வேலையை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் எம்ப்ளாய், அதர்ஸ், ஹோம் மேக்கர்னா வீட்டு வேலை பாக்குறவங்க, லேடிஸ் வீட்டுல சும்மா இருக்கிறாங்கல்ல அவங்க வீட்டு வேலை பாக்குறவங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். அப்புறம் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க உங்களுடைய பேரண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் சர்வனான்னு கேக்குறாங்க. உங்க பேரண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் வேலை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எஸ் அப்படிங்கிறது கொடுங்க. ஸோ
இவங்களுடைய பேரண்ட்ஸ் யாரும் கவர்மெண்ட் வேலையில இல்ல, அதனால நோ அப்படிங்கறத செலக்ட் பண்றேன். அடுத்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுங்க. நீங்க டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா டிகிரி செலக்ட் பண்ணுங்க. 10th படிச்சிருந்தீங்கன்னா 10th செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி காலேஜ் படிச்சிருந்தீங்கன்னா காலேஜ் அந்த மாதிரி சில செலக்ட் பண்ணிக்கலாம். படிக்கல அப்படின்னா 8 and above அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த இந்த இடத்துல பாருங்க, இந்த ECNRங்கிறது நீங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் செலக்ட் பண்ணது ஆட்டோமேட்டிக்கா அதுவே எடுத்துக்கும். நீங்க இது ஒண்ணுமே கொடுக்க வேணாம். அடுத்து விசிபிள் மார்க் அப்படிங்கிறதுல நீங்க ஒண்ணுமே கொடுக்க நான் ஃப்ரீயா விட்டுருங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்க கண்டிப்பா என்ட்ரி பண்ணணும். உங்க ஆதார் நம்பர் ஃபுல்லா கண்டிப்பா இதுல கரெக்டா என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து இந்த இடத்துல பாருங்க, அக்ரி டிஸ்அக்ரி அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த அக்ரி அப்படிங்கிற இடத்துல எஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கறத கொடுங்க. சோ அடுத்து பாருங்க, உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப் வந்துச்சு அப்ளிகன்ட் டீடைல் சொல்லிட்டு. இந்த இடத்துல யாருக்கு நம்ம பாஸ்போர்ட் எடுத்துறோமோ அவங்களுடைய ஃபாதர் நேம் என்ட்ரி பண்ணணும். அடுத்து அவங்களுடைய மதர் நேம் என்ட்ரி பண்ணணும். ப்ரூஃப்லாம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஸ்பெல்லிங் மாறாம கரெக்டா என்ட்ரி பண்ணணும். சோ அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஸ்போர்ட்ஸ் நேம் கண்டிப்பா என்ட்ரி பண்ணணும். முன்னாடி நம்ம செலக்ட் பண்ணிருப்போம் மேரேஜ் ஆச்சு அப்படின்னா. மேரேஜ் ஆகல அப்படின்னா என்ட்ரி பண்ண தேவையில்ல. மேரேஜ் ஆச்சுன்னா கண்டிப்பா அதை என்ட்ரி பண்ணணும். சோ இது மூணுமே என்ட்ரி பண்ணிட்டு அடுத்து இந்த இடத்துல சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு இருக்கு பாத்தீங்களா, அதை கொடுங்க. சோ அடுத்து இந்த இடத்துல பாருங்க, ஃபேமிலி டீடைல்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுடைய பிரசன்ட் அட்ரஸ் வந்து இந்தியா விட்டு அவுட்ல இருக்கான்னு கேக்குறாங்க. நோ அப்படிங்கறது செலக்ட் பண்ணிக்கணும். ஆட்டோமேட்டிக்கா அதுல தான் இருக்கும். இதுல வந்து உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம், அதாவது டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம் ரெண்டையுமே என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணிட்டு அடுத்து இந்த வில்லேஜ் அண்ட் டவுன் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து உங்களுடைய ஊர் பேரு தாலுக்காவும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்க ஊரோட பின்கோடு இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து ஸ்டேட் செலக்ட் பண்ணிருங்க, எந்த ஸ்டேட்டோ. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிருங்க. அடுத்து உங்களுக்கு வர போலீஸ் ஸ்டேஷன், உங்க ஊர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் நேம் இதுல செலக்ட் பண்ணிருங்க. இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் +91 அப்படிங்கறது கொடுக்க தேவையில்லை. மொபைல் நம்பர் மட்டும் கொடுங்க. இந்த டெலிபோன் நம்பர் ஒன்னும் கொடுக்க வேணாம், ஃப்ரீயா விட்டுருங்க. அடுத்து கம்பல்சரி உங்களுடைய இமெயில் ஐடி ஸ்பெல்லிங் தப்பு இல்லாம கரெக்டா அந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து கீழே பாருங்க, உங்களுக்கு பிரசன்ட் அட்ரஸ் இருக்கான்னு கேக்குறாங்க, அதாவது பர்மனன்ட் அட்ரஸ் இருக்கான்னு கேக்குறாங்க. அதனால எஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. பர்மனன்ட் அட்ரஸ் வந்து இது மேல கொடுத்திருக்கீங்களா அதே அட்ரஸ்னு கேக்குறாங்க. சோ இந்த இடத்துல எஸ் அப்படிங்கறது கொடுத்துருங்க. அடுத்து இந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கறத கொடுத்துருங்க. சோ கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க, இதுவரை நீங்க கொடுத்த டேட்டாவெல்லாம் உங்க ஐடியில சேவ் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. அதனால எஸ் அப்படிங்கறத கொடுத்துருங்க. சோ அடுத்து இந்த இடத்துல 5வது ஸ்டெப்புக்கு வந்தாச்சு, எமர்ஜென்சி கான்டாக்ட். சோ எமர்ஜென்சி அதாவது நேம், அடுத்து டோர் நம்பர், ஸ்ட்ரீட், ஊரு, தாலுகா, டிஸ்ட்ரிக்ட், இது எல்லாமே தெளிவா அந்த இடத்துல கொடுத்துருங்க நேம் அண்ட் அட்ரஸ்ல. அடுத்து அவங்களுடைய எமர்ஜென்சி போன் நம்பர், அவங்களுடைய நம்பர் கொடுத்துருங்க. அடுத்து அவங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. இது உங்க ஃபாதர், ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணா இருக்கலாம், ஓகேங்களா. சோ இந்த டீட்ல உங்களுடைய கூட நீங்க கொடுத்து வைக்கலாம். இது கொடுத்துட்டு அடுத்து இந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க கொடுங்க. சோ அடுத்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரீவியஸ் பாஸ்போர்ட் டீடைல் கேக்குது. சோ ஆல்ரெடி நம்மளோட பாஸ்போர்ட் இருந்தனால தான் நம்ம இந்த கரெக்ஷன் டீடைலுக்கு வந்திருக்கோம். சோ உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர் இந்த இடத்துல ட்ரை பண்ணிருங்க. அப்புறம் பாஸ்போர்ட் இஷ்யூ, பிளேஸ் ஆஃப் இஷ்யூ எங்கன்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட்ல இருக்கும், அதை பார்த்து டைப் பண்ணுங்க. அப்புறம் டேட் ஆஃப் இஷ்யூ எப்படின்னு பார்த்து டைப் பண்ணிருங்க. அப்புறம் டேட் ஆஃப் எக்ஸ்பைரி எப்படின்னு பார்த்து டைப் பண்ணிருங்க. சோ இதெல்லாம் டைப் பண்ணிட்டு அடுத்து ஃபைல் நம்பர் எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா, உங்க பாஸ்போர்ட்ல லாஸ்ட் பேஜ், அதாவது உங்களுடைய அட்ரஸ் இருக்கும் பாத்தீங்களா, உங்க அட்ரஸுக்கு கீழே லாஸ்டா ஃபைல் நம்பர் அப்படின்னு இருக்கும். அந்த ஃபைல் நம்பர் இந்த இடத்துல பார்த்து என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்கள்ட்ட ப்ரீவியஸா ஏதாவது கரண்ட் டிப்ளமா ஆஃபீஷியல் பாஸ்போர்ட் இருக்கான்னு கேட்பாங்க. அதுல டீடைல் நாட் அவைலபிள் அப்படிங்கறத டிக் பண்ணிருங்க. அடுத்து இதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி இஷ்யூ ஆகாம இருந்திருக்கான்னு, அதாவது உங்களுக்கு வராம இருந்திருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. சோ அதுலயும் நோ அப்படிங்கறத டிக் பண்ணிருங்க. டிக் பண்ணிட்டு அடுத்து இந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை கொடுங்க. அடுத்து லாஸ்டா அதர் டீடைல்ஸ் வந்துருச்சு பாத்தீங்களா, இந்த இடத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே நீங்க நோண்டு கொடுங்க, ஓகேங்களா. எல்லாத்துக்குமே நோ அப்படிங்கறத கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கறத கொடுங்க. இப்ப பாருங்க, கடைசியா உங்களுக்கு மாடல் பாஸ்போர்ட் உங்களுக்கு இந்த இடத்துல அப்பியர் ஆகும். சோ இந்த இடத்துல அப்பியர் ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு பாஸ்போர்ட்ல அப்படியே பிரிண்ட் பண்ணி வரும். சோ இந்த இடத்துல எல்லாமே கரெக்டா கொடுத்துருக்கோமான்னு சொல்லிட்டு ஒரு தடவை நல்லா ஃபைனலா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அந்த அக்ரி அப்படிங்கறத கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கறத கொடுத்துருங்க. அடுத்து இந்த பேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, உங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் பர்த், அதாவது உங்க டேட் ஆஃப் பர்த்துக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேக்குறாங்க. பர்த் சர்டிபிகேட், டிரைவிங் லைசன்ஸ், எலெக்ஷன் ஐடி, பேன் கார்டு நம்பர், அப்புறம் பாலிசி பாண்டு, லைஃப் இன்சூரன்ஸ் பாண்டு, ஸ்கூல் டிசி, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சர்வீஸ் ரெக்கார்டு, ஏதாவது கவர்மெண்ட்ல நீங்க ஒர்க் பண்ணதுக்கு, பென்ஷன் வாங்கினதுக்கு, இந்த மாதிரி ஏதாவது நீங்க சப்மிட் பண்ணலாம், ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் பிரசன்ட் அட்ரஸ், நீங்க தங்கியிருக்க பிரசன்டா தங்கியிருக்க அட்ரஸுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேக்குறாங்க. ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், பர்த் சர்டிபிகேட், டிரைவிங் லைசன்ஸ், எலெக்ஷன் கார்டு, எலக்ட்ரிசிட்டி பில், கேஸ் பில், இன்கம் டாக்ஸ், அப்புறம் பேரண்டட் பாஸ்போர்ட் காப்பி, பேரண்ட்ஸோட பாஸ்போர்ட் காப்பி, இந்த மாதிரி ஏதாவது நீங்க சப்மிட் பண்ணலாம், ஓகேங்களா. சோ இதெல்லாம் ப்ரூஃபா நீங்க சப்மிட் பண்ணிட்டு அதுல அக்ரி அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அக்ரி அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல உங்களுடைய பிளேஸ் நீங்க என்ட்ரி பண்ணிருங்க. எந்த ஊரோ அந்த ஊரை நீங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து டேட் இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிரும். அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த சேவ் அப்படிங்கறத கொடுங்க. சேவ் அப்படின்னு கொடுத்தா சேவ் ஆயிரும். சோ சேவ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்ப ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்க மாத்திக்கலாம். இல்ல எது கரெக்ஷன் இல்ல அப்படின்னா அந்த சப்மிட் அப்படிங்கறத கொடுங்க. அந்த சப்மிட் அப்படின்னு கொடுத்தது உங்களுடைய டேட்டா எல்லாம் சேவ் ஆகி உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. மேல நீங்க எதுவும் டேட்டாவை கரெக்ஷன் பண்ண முடியாது. அப்படி உங்களுக்கு கரெக்ஷன் பண்ற மாதிரி தான் நீங்க புதுசா தான் அப்ளிகேஷன் ரெடி பண்ணணும். சோ அப்ளிகேஷன் சேவ் ஆகி உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்துருச்சு. சோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா பே அண்ட் ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை கொடுத்தீங்க அப்படின்னா
அப்படின்னா உங்களுக்கான நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய டேட் அண்ட் டைமை நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிடலாம். ஓகேங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அந்த பே அண்ட் ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டு எப்போ தேவையோ நீங்க அப்போ வச்சுக்கலாம். இது சேவ் ஆகி ரெடியா இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பே அண்ட் ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்க போறோம். ஸோ கொடுத்தது பாருங்க மறுபடியும் லோட் ஆகுது. லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு நம்மளுடைய பாஸ்போர்ட் ஆஃபீஸ் ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல அந்த இடம் காட்டும் திருச்சின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஊர் நீங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் திருச்சி சொல்லி செலக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா திருச்சி சரௌண்டிங்கில் எங்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்கோ அதெல்லாம் காட்டும். இப்போ நான் பாஸ்போர்ட் ஆஃபீஸை செலக்ட் பண்ணது பாருங்க லொக்கேஷன் அப்பாயின்மெண்ட் அங்கே இந்த இடத்துக்கு தான் வேணுமான்னு கேட்குறாங்க. ஸோ ஓகே அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ நான் செலக்ட் பண்ண ஊரில் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் டேட்டு எந்த டேட்டில் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னா கீழே இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இந்த டேட்டுக்கு நான் கேட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணி உங்களுக்கு வேற டேட் வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வேற டேட்டு அப்பாயின்மெண்ட் இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி இந்த இடத்துல உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் காட்டுது. இதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எனக்கான டேட் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி தான் நான் வச்சிருக்கேன். ஸோ அந்த டேட்டில் எனக்கு வந்தாலே ஓகே. அதனால டேட்டை நான் பார்த்துக்கிட்டேன். இது ஸோ அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா மேக் பேமெண்ட் இருக்கு பாத்தீங்களா. அந்த மேக் பேமெண்ட் பண்ணி கொடுத்து பேமெண்ட் பண்றீங்களான்னு கேட்கும். ஓகே அப்படிங்கறது கொடுத்துருங்க. இப்போ பேமெண்ட் பண்றதுக்கான டீடைல் வரும். இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருங்க அப்படின்னா ஒரு வாட்டி நீங்க ஃபைனலா இந்த அப்ளிகேட் தான் பண்றீங்களா செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன காட்டுது பாத்தீங்கன்னா அப்ளிகேட் நம்பர் ரெஃபரன்ஸ் நம்பர் காட்டும். அப்புறம் உங்களுடைய பேரு என்ன டைப் பாஸ்போர்ட் அதுக்கப்புறம் நார்மலா தக்கலாம் அப்புறம் எவ்வளவு அமௌண்ட் அப்புறம் கான்டாக்ட் நம்பர் இதெல்லாம் காட்டும். ஸோ இதெல்லாம் நீங்க செக் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா பே நவ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. அந்த பே நவ் அப்படிங்கறத கிளிக் பண்ணி ஓகே பண்ணுங்க. இப்போ கிளிக் பண்ணது அடுத்து நீங்க பேமெண்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்துரும். இதுல நீங்க என்ன பண்ணுங்க உங்க யூபிஐ நெட் பேங்கிங் QR கோடு இந்த மாதிரி எதையாவது நீங்க யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா. சோ இந்த பேமெண்ட் எப்படி கம்ப்ளீட்டா பண்றதுன்னு சொல்லிட்டு பழைய வீடியோ இருக்குது. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டு அடுத்து பேமெண்ட் பண்ணி முடிச்சது நீங்கள் ஹோம் பேஜுக்கு வந்துருங்க. ஹோம் பேஜுக்கு வந்தது இந்த இடத்துல ஹோம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துருங்க. வந்தது இந்த இடத்துல யாருக்கெல்லாம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டிங்களோ அவங்களுடைய பேர் லிஸ்ட்லாம் காட்டும். அந்த இடத்துல என்ன பண்ணுங்க இந்த இடத்துல 3 டாட் இருக்கு பார்த்தீங்களா. அந்த 3 டாட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வியூ அப்படிங்கிறத கொடுங்க. வியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுடைய பேமெண்ட் ஸ்டேட்டஸ் காட்டும். பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா நீங்கள் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க. அவங்க பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ திரும்ப நீங்கள் பேமெண்ட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா. ஆயிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல வெரிஃபை இருந்துச்சுன்னா வெரிஃபை கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பேமெண்ட் வெரிஃபை ஆகி சக்சஸ் வந்துரும். உங்களுக்கு அப்படி ஃபைல்டு வந்துருச்சுன்னா உங்க பேமெண்ட் வந்து ரிட்டர்ன் ஆயிரும். ஓகேங்களா. சோ எனக்கு சக்சஸ் வந்துருச்சு. சக்சஸ் வந்ததுக்கு அப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிரிண்ட் அப்ளிகேட் ரிசிப்ட் இருக்கு பாத்தீங்களா. அந்த பிரிண்ட் அப்ளிகேட் ரிசிப்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு எப்ப அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும். சோ இந்த இடத்துல லாஸ்டா இருக்கு பாத்தீங்களா. இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் என்ன டேட் எந்த அட்ரஸ்ல பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்கு என்ன டைமிங் நீங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. இதுல அப்பாயின்மெண்ட் டைம் இருக்கிறது அவங்க அப்பாயின்மெண்ட் டைம். நீங்க அதுக்கு முன்னாடி இந்த ரிப்போர்ட் டைம் இருக்கு பாத்தீங்களா. ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வர சொல்லிருப்பாங்க ரிப்போர்ட் பண்றதுக்கு. ரிப்போர்ட் டைம்னு சொல்லிட்டு அந்த என்ன டைம் காட்டுதோ அந்த டைமுக்கு போயிருங்க. ஓகேங்களா. இந்த ரிசிப்ட் நீங்க பார்த்துட்டு இந்த பிரிண்ட் அப்ளிகேஷன் ரிசிப்ட் இருக்கு பாத்தீங்களா. இது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேட் ரிசிப்ட் பிரிண்ட் எடுக்கிற மாதிரி வந்துடும். ஸோ லாஸ்ட்ல வந்து நீங்க பிரிண்ட் அப்ளிகேட் ரிசிப்ட்னு கொடுத்து உங்களுக்கு பிரிண்ட் எடுத்துக்கலாம். இல்ல PDF நீங்க சேவ் பண்ணி இது கொண்டு போகலாம். ஓகேங்களா. உங்களுக்கு மெசேஜா வந்துடும். அந்த மெசேஜ் கூட நீங்க காமிச்சிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இவ்வளவு தாங்க. வேற எதாவது டவுட் தான் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும் ஆன்லைன் சர்வீஸ் ஓட்டர் ஐடி பேன் கார்டு இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும். எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது பேன் கார்டு அப்ளை பண்றது அதை ரினிவல் பண்றது ரீபிரிண்ட் பண்றது தமிழ் ஃபாண்ட் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி மொபைல் பத்தி நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது ஆன்லைன் பட்டா சிட்டா லேண்ட் விவரங்கள் இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.